பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 8வது வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நீங்கெல்லாம் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள்னு சொல்லலாம். யாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாமா. நம்ம பிளஸிங்கான பீப்புள்னு சொல்றாருங்க ஏசப்பா. நம்ம பாவத்தை ஏசப்பா மன்னிக்கிறாருன்னா, ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய நம்ம கத்துக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உங்க ஆஃபீஸ்ல, உங்க காலேஜ்ல, உங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உங்க ஸ்கூல்ல. அப்ப நீங்க பண்ணிட்ட பிறகு அந்த தப்பு யாருக்காவது தெரிஞ்சிருமான்னு சொல்லி நீங்க பயப்படுங்க தானே. அது போல நம்ம ஏசப்பாக்கு இந்த பாவம் பண்ணக்கூடாது, இந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பயம் வருதா? ஆண்டவர் மேல பயப்படுற ஒரு பிள்ளையா நம்ம இருக்கும்போது நம்ம பாவம் செய்யாம வாழ்வோம். அப்படி நம்ம வாழும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா நம்ம இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம பாக்கியவானா வாழணும்னா ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிக்கணும்.